சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியா உலகின் 2வது பெரிய LPG இறக்குமதியாளராக உள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவின் மொத்த LPG நுகர்வு சுமார் 33.15 மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும். இந்த இறக்குமதியில் 85% முதல் 90% வரை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து, குறிப்பாக ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வருகிறது. போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி பாதிக்கப்பட்டு விநியோக சங்கிலி தடைபடுவதால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனை சமாளிக்க மத்திய அரசு அவசர அதிகாரத்தை பயன்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு LPG உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவிட்டுள்ளது. இதனால் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர்கள் விநியோகம் பல இடங்களில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பெங்களூரு, சென்னை, மும்பை, கொல்கத்தா போன்ற முக்கிய நகரங்களில் ஹோட்டல்கள், உணவகங்கள், உணவு தொழில்முறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பெங்களூரு ஹோட்டல்கள் சங்கம் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் மார்ச் 10 முதல் பல உணவகங்கள் மூடப்படும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்துள்ளது. சென்னை ஹோட்டல்கள் சங்கம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. சில இடங்களில் வணிக சிலிண்டர்கள் கையிருப்பு 2 முதல் 3 நாட்கள் மட்டுமே உள்ளதாகவும் அதன் பிறகு மூடும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனாம்பேட்டையில் உள்ள பிரபல உணவகத்தில் மதிய உணவு கிடையாது என்றும், கோவை அன்னபூர்ணாவில் பல உணவுப் பொருட்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது வரும் நாட்களில் மோசமாக கூடும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. இதனிடையே வீட்டு உபயோகத்திற்கான 14 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விநியோகம் தற்போது சீராக உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பதுக்களை தடுக்கும் வகையில் 2 சிலிண்டர் முன்பதிவுகளுக்கு இடையே குறைந்தபட்சம் 25 நாட்கள் இடைவெளி விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் வாங்கிய பிறகு அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கான கால இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக மார்ச் 7ஆம் தேதி முதல் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் 60 வரையிலும், வணிக சிலிண்டர் விலை ரூபாய் 115 வரையிலும் உயர்த்தப்பட்டது. கேஸ் சிலிண்டர்கள் போதிய அளவு கையிருப்பு இருப்பதாக மத்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்தாலும் தட்டுப்பாடு குறித்த செய்திகளால் மக்கள் மத்தியில் ஒருவித அச்சம் நிலவி வருகிறது. பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தற்போதைய சூழலை சமாளிக்க போதுமான LPG கையிருப்பு உள்ளதாகவும் வீட்டு உபயோகத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். அரசு 40 நாட்கள் வரை போதுமான இருப்பு உள்ளதாகவும் மக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர். இருப்பினும் வணிகத்துறையில் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் மத்தியில் அச்சமும், ஹோட்டல்களில் சேவை பாதிப்பும் நீடிக்கிறது. இத்தகைய சூழலில் மத்திய அரசு அவசர ஆலோசனை நடத்தி உற்பத்தி அதிகரிப்பு, மாற்று இறக்குமதி ஆகியவற்றை வலுப்படுத்தி வருகிறது. போர் நீடித்தால் நிலைமை இன்னும் மோசமாகும். அதனால் மக்கள் சிக்கனமாக LPGயை பயன்படுத்துமாறும் பதுக்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.